ஆடியில எல்லா நகைகளுக்கும் சேதாரத்துல 1% கம்மி. அது மட்டும் இல்ல, உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலாவும் தரும். ரெண்டையும் சேர்த்தா 2% மேல நகை விலையில சேவ் பண்ணுவீங்க. இளைஞர்களிடையே போதை மருந்து பயன்பாட்டை தடுப்பது குறித்த விழிப்புணர்வு இயக்கம் 100 வார காலம் நாடெங்கும் நடைபெறவுள்ள விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. மாணவர்கள் எதிர்பார்ப்பது பிரதமர் மோடி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதைத்தானே தவிர அவரது மன்னிப்பு மனப்பான்மையை அல்ல. காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம். போராடிய மாணவர்கள் மீதான வழக்குகளை கைவிட காவல்துறைக்கு உத்தரவிட பிரதமர் மோடிக்கு அபிஜித் திப்கே வலியுறுத்தல். இன்ஸ்டாகிராமில் மன்னிப்பு மட்டும் போதாது, வழக்குகளும் வாபஸ் பெறப்பட வேண்டும் என பேட்டி. नरेंद्र मोदी को पहले उसके लिए माफी मांगनी चाहिए, उसके बाद दिखाइए आप कितने बड़े इंसान है, कितना बड़ा दिल है आपका, फिर आप माफ करने की बात करिए। और माफ बस इंस्टाग्राम पर मत करिए, पुलिस को बोलकर केसेस भी वापस ले लीजिए। स्टूडेंट्स के ऊपर जो केसेस आप गलत केसेस लगा रहे हो वो वापस ले लीजिए। தமிழ்நாட்டில் நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டம் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் ரத்து. முதல்வர் விஜயின் உத்தரவின் பேரில் மாணவர்கள் மீதான வழக்குகள் ரத்து செய்யப்படுவதாக அமைச்சர் ராஜ்மோகன் அறிவிப்பு. வினாத்தாள் கசிவு தொடர்பான வழக்குகளை விரைந்து விசாரிக்க அமைக்கப்பட்டுள்ள நீதிமன்றங்களுக்கு நீதிபதிகள் எங்கே? அரசுக்கு எதிர்க்கட்சிகள் கேள்வி. தொகுதி மறுசீரமைப்பு மசோதா நாடாளுமன்றத்தில் அடுத்த வாரம் மீண்டும் தாக்கல். 3/2 பங்கு ஆதரவை பெற அரசின் வியூகம் என்னவென்று எழும் கேள்வி. தமிழகத்துக்கு வந்தும் காவிரி உரிமை குறித்து பேசாமலும் நீட் ரத்தை வலியுறுத்தாமலும் தேர்வில் முறைகேடு என மட்டும் பேசுவோர் துரோகிகள் என தயாநிதி மாறன் பதிவு. நம்பிக்கை துரோகம் குறித்த ராகுல் காந்தியின் பேச்சுக்கு அவரது பெயரை குறிப்பிடாமல் விமர்சனம். தொகுதி மறுசீரமைப்பில் தமிழகத்துக்கு துரோகம் செய்த எட்டப்பர்கள் அதிமுக, பாஜக, பாமகவை என மாணிக்கம் தாகூர் விமர்சனம். அடுத்த வாரம் மசோதா மீண்டும் தாக்கல் செய்யப்படும் போது எட்டப்பர் பட்டியலில் இருப்பவர்களின் முழு விவரம் தெரியவரும் என்றும் சாடல். தமிழ்நாட்டினுடைய அதிகாரங்கள்லாம் பாஜக கையில் டெல்லியில் போய் குவியணும் அப்படின்னு ஓட்டு போட்ட அந்த 3 புண்ணியம் வாங்கியிருக்காங்க. ஓட்டு போட போறோம்னு சொன்ன 3 புண்ணியம் வாங்கி, ஒன்று பாமக, 2வது ஏடிஎம்கே, அமித்ஷாவுடைய ஏடிஎம்கே, 3வது பிஜேபி. பிஜேபி எப்பவுமே அதுக்கு ஆதரவாக இருக்கிறது. அதனால இதோட யாரு சேர்றாங்கிறது, இந்த 3க்கு அப்புறம் யாரு சேர்றாங்கிறது நீங்க தான் பார்த்து சொல்லணும். கர்நாடகா முதல்வர் டி.கே. சிவகுமார் தலைமையில் நடைபெற்ற அனைத்து கட்சிகள் கூட்டம். காவிரி விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக ஆலோசித்த தலைவர்கள். மேகதாட்டு திட்டத்தின் விரிவான அறிக்கையை திருத்தி மீண்டும் அனுப்ப உள்ளோம் என முதல்வர் டி.கே. சிவகுமார் பேட்டி. மேகதாட்டு திட்டத்தால் தமிழ்நாடே அதிக அளவில் பயன்பெறும் என்றும் விளக்கம். தற்போதைய சூழல் அமைதியடைந்த பின் தமிழ்நாடு முதல்வருடன் பேச்சுவார்த்தை. சரியான நேரம் வரட்டும் என்றும் கர்நாடகா முதல்வர் டி.கே. சிவகுமார் பதில். காவிரி விவகாரம் தொடர்பாக தமிழக முதல்வர் விஜய்க்கு கர்நாடகா பாஜக தலைவர் விஜயேந்திரா கடிதம். மேகதாட்டு அணை திட்டத்தை ஒத்துழைப்பு மனப்பான்மையோடு அணுக வேண்டும் என வலியுறுத்தல். காவிரி விவகாரத்தில் அவசரமாக மனு தாக்கல் செய்தது ஏன் என திமுகவுக்கு அமைச்சர் நிர்மல்குமார் கேள்வி. டி.கே. சிவகுமாருடன் சேர்ந்து ஏதேனும் ஒரு வகையில் திமுக முட்டுக்கட்டை போடுவதாகவும் விமர்சனம். ப்ராசஸ்ல இருக்கிறப்ப திமுக அவசரமாக 5 மணிக்கு மேல வழக்கை பதிவு செய்கிறார்கள். இந்த மாதிரி ஒரே மாநிலத்தில் பல பெட்டிஷன் ஃபைல் பண்ணால் எவ்வளவு குழப்பத்தை விளைவிக்கும், எந்த அளவுக்கு அந்த மாநிலத்திற்கான உரிமைகளை பின்னோக்கி தள்ளும். இந்த 5 வருஷமா இவங்க என்ன செஞ்சாங்க?
திமுக தரப்புல எந்த வகையில் ஏதாவது ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணியிருக்காங்களா? இல்லை. அமைச்சர் நிர்மல்குமார் பொறுப்பற்ற முறையில் பேசி வருவதாக திருப்பூர் எம்பி சுப்பராயன் விமர்சனம். காவிரி விவகாரத்தில் கர்நாடகா முதல்வருடன் இணைந்து திமுக தடை ஏற்படுத்துவதாக கூறிய அமைச்சரின் பேச்சுக்கு கண்டனம். மேகதாட்டு விவகாரத்தில் தீர்ப்பாயம் அவசியமா என தவிக அமைச்சர்கள் 24 மணி நேரத்தில் தெளிவுபடுத்த வேண்டும். திமுக வழக்கறிஞர் அணி இணைச் செயலர் பரந்தாமன் வலியுறுத்தல். மேகதாது அணையை கட்டக்கூடிய விஷயத்தில் ஒரு ட்ரிபியூனலை அமைக்கப்பட வேண்டுமா வேண்டாமா? நான் இன்றைக்கு வெளிப்படையாக சேலஞ்ச் பண்றேன். இந்த பேட்டி கண்ட 24 மணி நேரத்திற்குள் எய்தர் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் த தமிழ்நாடு ஆர் த வாட்டர் ரிசோர்சஸ் மினிஸ்டர் இல்ல டெய்லி உளறிடுற நிர்மல்குமார், நீங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தர் இந்த கேள்விக்கு, திமுக வைக்கக்கூடிய கேள்விக்கு கட்டாயம் மக்கள் மத்தியில் வந்து பதில் சொல்லணும். காவிரி நதிநீர் விவகாரம் தொடர்பாக சென்னையில் வரும் 7ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம். புதிய தமிழகம் கட்சி சார்பில் நடத்தப்பட்ட அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவு. டெல்லியில் போராட்டம் நடத்த ரயிலில் சென்ற தமிழக விவசாயிகள் நாக்பூரில் இறக்கிவிடப்பட்டதாக புகார். தமிழகத்துக்கே திருப்பி செல்ல கூறி சென்னை ரயிலில் ஏற்றிவிட்ட காவல்துறை. திருச்சி காவிரி ஆற்றங்கரையில் மணலில் புதைந்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள். டெல்டா சாகுபடிக்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்து முழக்கம். தமிழ்நாட்டை பாலைவனமா ஆக்காதீங்க. கபினி அணையிலிருந்து வெளியேற்றப்படும் உபரிநீரின் அளவு 15,000 கனஅடியாக அதிகரிப்பு. காலையில் உபரிநீர் வெளியேற்றம் குறைக்கப்பட்ட நிலையில் மீண்டும் உயர்வு. தென்காசியில் வேகமாக உயரும் அணைகளின் நீர்மட்டம். கனமழை காரணமாக 100 அடியை தாண்டிய அளவினைனார் கோவில் நீர்த்தேக்கம். தென்காசி மாவட்டம் குற்றாலம் பிரதான அருவி மற்றும் ஐந்தருவியில் குளிக்க அனுமதி. நீர்வரத்து சீரானதால் 2 நாட்கள் தடைக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி. நெல்லை மாவட்டத்தை ஒட்டியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர் கனமழை. 2 நாட்களில் பாபநாசம் அணை சுமார் 10 அடியும், சேர்வலாறு அணை 27 அடியும் நீர்மட்டம் உயர்வு. தொடர் கனமழை காரணமாக நிரம்பியது பில்லூர் அணை. 8000 கனஅடி நீர் வெளியேற்றப்படுவதால் பவானி ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. எனவே பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோரம் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க கேட்டுக்கொள்கிறோம். பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து 536 கனஅடியிலிருந்து 3198 கனஅடியாக அதிகரிப்பு. பாசனம் மற்றும் குடிநீருக்காக 755 கனஅடி நீர் வெளியேற்றம். நீலகிரி, கோவை, தேனி மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை. நாளை கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை உட்பட 6 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என கணிப்பு. கேரளத்தில் வேகமெடுத்த தென்மேற்கு பருவமழை. ஆதிரப்பள்ளி அருவியில் வெள்ளப்பெருக்கு.
வெள்ளத்தில் தத்தளிக்கும் கேரளத்தின் கண்ணூர் மாவட்டம். வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு தேங்கும் தண்ணீர். கேரளத்தில் பெய்து வரும் கனமழைக்கு 3 சிறார்கள் உட்பட 8 பேர் உயிரிழப்பு, 13 பேர் காயம். மாநிலம் முழுவதும் 65 முகாம்களில் 6000 பேர் தங்க வைப்பு. மூணாறு, தேக்கடி, வாகாமன் உட்பட அனைத்து சுற்றுலா தலங்களும் மூடல். கனமழை தொடரும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கேரளத்தின் இடுக்கி மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை. சபரிமலை செல்லும் பக்தர்கள் பயணத்தை மறுபரிசீலனை செய்ய தமிழக அரசு அறிவுறுத்தல். கனமழை வெள்ளப்பெருக்கால் பம்பையில் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளதை சுட்டிக்காட்டி எச்சரிக்கை. கனமழை காரணமாக முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 4 அடி உயர்வு. அணையின் நீர்வரத்து வினாடிக்கு 6100 கனஅடியாக அதிகரிப்பு. அசாம் மாநிலத்தையே உருக்குலைத்துள்ள பெருவெள்ளம். நூற்றுக்கணக்கான கால்நடைகள், வீடுகளை இழந்து தவிக்கும் மக்கள். கனமழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள அசாமின் சிவசாகர் பகுதி. தண்ணீர் வடியாத நிலையில் மழை தொடர்வதால் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்படும் மக்கள். அசாமில் குடியிருப்பு பகுதிகளில் இன்னும் தண்ணீர் வடியாததால் பொதுமக்கள் வேதனை. சிவசாகர் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட இடங்களில் மக்களை சந்தித்து நிவாரண உதவிகளை வழங்கிய பாலிவுட் நடிகர் ரந்தீப் ஹூடா. மேற்கு வங்கத்தின் பல்வேறு பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை. கொல்கத்தா நகரின் முக்கிய பகுதிகளில் சாலையில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி. ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தில் உள்ள ஆறுகளில் கடும் வெள்ளப்பெருக்கு. தனமண்டி, தர்கால் பகுதிகளில் பெய்யும் கனமழையால் ஆறுகளுக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. ஜம்மு காஷ்மீரில் தொடரும் கனமழையால் சேதமடைந்த ரஜோரி, பூஞ்ச் தேசிய நெடுஞ்சாலை. சரிந்து விழுந்த ராட்சச பாறைகளை அப்புறப்படுத்தும் பணி மும்முரம். உத்தரப்பிரதேசத்தில் பருவமழை தீவிரம். அயோத்தியின் சரையு ஆற்றில் கரை புரண்டோடும் வெள்ளம். உத்தராகண்ட் மாநிலத்தில் பெய்து வரும் தொடர் கனமழையால் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம். கிராமப்புறங்களை இணைக்கும் சாலைக்கு அருகே நிலச்சரிவு ஏற்பட்ட காட்சி. இந்திய பெருங்கடலில் பாசிட்டிவ் ஐஓடி சாதகமாக உருவெடுக்க வாய்ப்பு. எல்னினோவின் எதிர்மறை தாக்கத்தை சமன் செய்து பருவமழையை வலுப்படுத்த உதவும் என கணிப்பு. இந்தோனேஷியாவில் நடுக்கடலில் பயணித்த சொகுசு கப்பலில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் சிக்கி 5 பேர் உயிரிழப்பு. தீ விபத்தில் காணாமல் போன 41 பேரை தேடும் பணி தீவிரம்.
காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள தொழிற்சாலைகளை நாளை பார்வையிடுகிறார் முதல்வர் விஜய். கண்ணாடி தொழிற்சாலை, சிப்காட், பேருந்து ஆலைக்கு செல்ல ஏற்பாடு. வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு 4000 ரூபாய் தருவேன் என்பது தீர்வல்ல என சீமான் விமர்சனம். வேலைவாய்ப்பின்மைக்கு தீர்வுதான் தேவையே தவிர பணம் அல்ல என்றும் பேச்சு. நீங்கெல்லாம் வேலை இல்லாத இளைஞருக்கு 4000 தர்றேன். ஒரு தலைவன் என்பவன் நிலையான தீர்வை நோக்கி நகர்த்தணும்டா. அதான்டா கனவு, அதான் விஷன், அதான் ட்ரீம். கரூரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலுக்கு காரணம் விஜய்தான் என சீமான் குற்றச்சாட்டு. கூட்ட நெரிசலால் சலசலப்பு ஏற்பட்ட போது ஏன் பேச்சை நிறுத்தவில்லை என்றும் கேள்வி. மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களே, இன்றைய முதல்வர்களே, அன்று நீங்கள் ஒரு நடிகர், உங்களை பார்க்க வந்தார்கள். நடிகரை பார்க்க வந்த நெரிசல் விபத்திற்கு காரணம் நீங்கள். அங்க ஒரு இடத்துல 10 பேர் புகுந்தா அந்த இடத்துல சலசலப்பு ஏற்படுமே. அப்ப நீங்க ஏன் நிறுத்தல பேச்ச? அங்க என்னன்னு பாருங்க. நீ ஏன் சொல்லல? ஏன் சொல்லல? இடைத்தேர்தல் எப்போது வைப்பார்கள் என்று காத்திருக்கிறேன். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேச்சு. இடைத்தேர்தலை எப்ப வைப்பாங்கன்னு நானும் வெறியோட ஆமா, எல்லாம் ஒரு தடவை ஜிம்முக்கு போறதுக்கே தினம் மாலை காலை இரு வேலைங்க. ஐந்து தொகுதி இடைத்தேர்தல் தடையை நீக்க வலியுறுத்தி 2 விஜயபாஸ்கர்களும் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருப்பதாக ஆர்பி உதயகுமார் தகவல். சூது சூழ்ச்சியை அதிமுகவை விட தவிகவினர் மிக தெளிவாக புரிந்து வைத்திருப்பதாகவும் வீடியோ வெளியிட்டு விமர்சனம். 5 தொகுதி இடைத்தேர்தல் தடையை நீக்க கோரி விராலிமலை ஜி விஜயபாஸ்கர், கரூர் எம்ஆர் விஜயபாஸ்கர் ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்திருப்பதாக செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. வித்தையிலே சிறந்தவர் விஜயபாஸ்கர் என்று அதிமுகவில் வேண்டுமானால் நீங்கள் பட்டம் பெற்றிருக்கலாம். ஆனால் உங்கள் வித்தையை விஜய் கட்சியிலே எடுபடாது என்பதை காலம் உங்களுக்கு பதில் சொல்லும். தமிழகம் முழுவதும் ஆன்லைன் முறையில் பத்திரப்பதிவு செய்யும் நடைமுறை வரும் 17ஆம் தேதி தொடக்கம். பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தகவல். 17ஆம் தேதி முழுவதும் ஆன்லைன் ஆக போகுது. முழு வீச்சில் அதை செயல்படுறதுக்கு தயாரா இருக்கும். முதல்வர் அவர்களிடம் அனுமதி கேட்டிருக்கிறோம். அவர் அனுமதித்தால் அன்னைக்கு 17ஆம் தேதி அவரே அதை இனாகிரேட் பண்ணுவார். சர்வர்ஸ் அதிகம் பண்ணி ஃபாஸ்டா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கான எல்லா வேலைகளையும் நாங்கள் ஈடுபட்டிருக்கோம். நீங்க 17ஆம் தேதி அதை செயல்பாட்டுக்கு வரும்போது கண்டிப்பா எல்லாமே சரி செய்யப்படும். பிரியாணி தயாரிப்புக்காக சர்வதேச விருது வென்ற ஜப்பானிய சமையல் கலைஞரின் விருப்பத் தேர்வு திண்டுக்கல் பிரியாணி. பள்ளிகளில் பிரியாணி வழங்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ள நிலையில் எந்த பிரியாணி சிறந்தது என்ற விவாதத்தில் சமூக வலைதள பதிவு மூலம் இணைந்த காங்கிரஸ் எம்பி பிரவீன் சக்கரவர்த்தி. சென்னையில் மீண்டும் தொடங்குகிறது டபுள் டெக்கர் பேருந்து சேவை. அடுத்த 3 மாதங்களில் 20 பேருந்துகள் பயன்பாட்டுக்கு வரும் என போக்குவரத்து அதிகாரிகள் தகவல். திருவள்ளூரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க வெங்கடநல்லூர் பகுதியில் பயன்பாட்டுக்கு வருகிறது புதிய பேருந்து நிலையம். ஆகஸ்ட் 10ஆம் தேதி முதல் அனைத்து பேருந்து சேவைகளும் தொடங்கும் என அறிவிப்பு. தென்மேற்கு பருவக்காற்று தீவிரமடைந்த நிலையில் காற்றாலை மின் உற்பத்தியில் புதிய உச்சம். நடப்பு பருவத்தில் 5935 மெகாவாட்டை தாண்டிய மின் உற்பத்தி. நாமக்கல் கொல்லிமலையில் வல்வில் ஓரி அரசு விழா கோலாகலம். தாவரவியல் பூங்காவில் மலர் மற்றும் கால்நடை பல்லுயிர் கண்காட்சியை கண்டு ரசிக்கும் மக்கள்.
ஆடிப்பெருக்கை முன்னிட்டு போச்சம்பள்ளி வாரச்சந்தையில் களை கட்டிய ஆடுகள் விற்பனை. ஒரே நாளில் 1 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம். ஆடிப்பெருக்கு பண்டிகையை முன்னிட்டு வாழை இலை தேவை அதிகரிப்பு. ஆண்டிப்பட்டி சந்தையில் ஒரு கட்டு வாழை இலை 2000 ரூபாய் வரை ஏலம். ரயில்களில் உள்ளூர் காவல்துறையினரும் சோதனை செய்ய அனுமதி. போதைப்பொருள் கடத்தலை தடுக்க ரயில்வே நடவடிக்கை. ஆடி 18 வாங்கும் தங்கம் மகாலட்சுமியின் அருளை வீட்டிற்கு வரவேற்கும் மங்களத்தின் அடையாளம். இந்நாளை லலிதா ஜுவல்லரியின் பொன்னான ஆடி ஆஃபரோடு கொண்டாடுங்கள்.